ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி புக் வச்சுக்கிட்டேன், ஒரு ஸ்டாண்டர்ட். மெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆட்டமே வேற அப்படின்னு தான் சொல்லணும். இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு வரீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. நம்ம பரத்வாஜ் ரங்கன் மாதிரி ஃபேமஸ் ஃபிலிம் கிரிட்டிக் அவங்களோட பிளாக் போஸ்ட்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டி புவனேஷ் ராம். நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து வரேன். இந்த வருடம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வில் ஆல் இண்டியா அளவில் 41வது ரேங்க் வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான மூமெண்ட். எனக்கு வந்து ஒரு பெரிய பயணம் நான் சொல்லி ஆகணும். 2016 வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்தேன். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஹானர்ஸ் சத்யசாய் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் லேர்னிங் பெங்களூர்லேருந்து. அதுக்கப்புறம் 2017 நான் வந்து இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த தேர்வுக்காக. இது வந்து எனக்கு வந்து 6வது அட்டெம்ப்ட்டு, 4வது இன்டர்வியூ. ஸோ ஒரு பெரிய பயணத்துக்கு அப்புறம் வந்து இங்கே ஒரு நல்ல இடத்துல முடிஞ்சிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது, முக்கியமாக ரொம்ப ரிலீஃபாக இருக்குது. நான் வந்து சில இடங்களில் பயிற்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 வருஷங்களில் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் மோரார்லெஸ் நான் வந்து என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷன் வச்சு தான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம வந்து இந்த எக்ஸாம் பற்றி நிறையா பேசலாம். ஆனால் நான் வந்து ப்ராடாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜில் ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் தான் படித்தேன். ஏன்னா நமக்கு வந்து சிலபஸில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு 6-7 சப்ஜெக்ட் தான் இருக்குது இல்லையா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, என்விரான்மெண்ட், சோஷியல் சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ மோரார்லெஸ் இது தான் நமக்கு எல்லாத்துக்குமே. என்சிஆர்டிஸ் ஒரு குட் சோர்ஸ். அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸுமே வந்து நல்ல சோர்ஸ் தான், குறிப்பாக ஹிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு. நான் வந்து என்சிஆர்டிஸ் தாங்க படித்தேன். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் என்சிஆர்டிஸ் எல்லாம் படித்தேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். அது இல்லாமல் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி புக் வச்சுக்கிட்டேன், ஒரு ஸ்டாண்டர்ட் புக். இப்போ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா நிதின் சிங்கானி எழுதின ஒரு புக் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப மினிமலான சோர்ஸஸ் தான் நான் வச்சுக்கிட்டேன். நான் வந்து நிறைய தேடி போல. ஏன்னா நான் வந்து இனிஷியலி எனக்கும் இந்த ஃபோமோ இருந்தது, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க இல்லையா? எதை வேணால் கேட்கலாம், அதனால நம்ம வந்து இதை படிக்கலையா அதை படிக்கலையான்னு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம என்ன படிச்சுட்டு போனாலுமே ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்த்தோன்னா ஒரு அன்பிரடிக்டபிலிட்டி இருக்க தான் செய்யும். அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்கிறது நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. ப்ராட்லி நமக்கு வந்து பாலிட்டி மாதிரியோ இல்லை என்விரான்மெண்ட் மாதிரியோ சில சப்ஜெக்ட்ஸில் நிறையா கேட்பாங்கன்னு மட்டும்தான் தெரியுமே தவிர நம்ம எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப அந்த ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டோட ப்ரிப்பேர் பண்ணாமல் பேசிக் சோர்ஸஸை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நிறைய ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 கேள்வி கேட்குறான்னு வச்சுப்போமே. அந்த 10 கேள்வியில் கண்டிப்பாக ஒரு 6-7 கேள்வியாவது நம்ம வந்து படித்ததுலேருந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எப்படி யோசித்து எங்கேருந்து கேட்டாலுமே அவங்க வந்து ரொம்ப புதுசாக கேட்டுற முடியாது. ஒரு 2-3 கேள்விகள் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும், எங்கேருந்து கேட்குறான்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, இந்த ஈஸியான 6-7 கேள்விகளில் எல்லா 6-7 நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணுறீங்களா அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கணும். அந்த 3 கஷ்டமான கேள்விகள் எல்லாருக்குமே கஷ்டமான கேள்விகள் தான். ஸோ அது எப்படியுமே வந்து ஒரு ஈவன் லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணக்கூடிய 6 கேள்விகள் இருக்கு இல்லையா, அதில் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டத்திலே இருக்க மாட்டோம். ஸோ அதனால தான் நான் வந்து திருப்பி இந்த பேசிக் சோர்ஸஸ் அண்ட் ரிவிஷனை எம்ஃபசைஸ் பண்ணுறேன். நம்ம ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு 6 கேள்விகளை வந்து கேரண்டியாக நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 50-50 ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா? நமக்கு வந்து இப்போ 2 ஆப்ஷன்ஸ் வந்து எலிமினேட் பண்ண முடியுது, பட் 2 பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து அது 2த்தில் வந்து எது வந்து லாஜிக்கலான ஆன்சர், அதாவது கொஸ்டினுக்கும் ஆப்ஷன்ஸ்க்கும் எது வந்து மேக்ஸிமம் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஒரு அன்சர்டனிட்டியோட தாங்க நம்ம ஆன்சர் பண்ண முடியும் ப்ரிலிம்ஸில். அதாவது த லா ஆஃப் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவராலாக நம்ம வந்து அட்டன் பண்ணும்போது நெட் பாசிட்டிவ் வருதா நெட் நெகட்டிவ் வருதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க்கிங்னு ஒன்று இருக்குங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நான் வந்து எப்படி என் ப்ரிலிம்ஸ் அப்ரோச்சை நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நெகட்டிவ்ஸ் தான் நான் அனலைஸ் பண்ணுவேன். பாசிட்டிவ்ஸ் வந்து எப்படியும் பாசிட்டிவ் ஆகிடுச்சு, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போது நம்ம வந்து ஒரு 80 கேள்வி அட்டன் பண்ணுறோம், 100ல் 80ல் 30 கேள்வி தப்பாக போயிடுது அப்படின்னா நமக்கு ஒரு 50 கேள்வி தான் கரெக்டாக இருக்குது. அந்த 50 கேள்வியில் வர மார்க்கில் வந்து 30 கேள்வியோட நெகட்டிவ் மார்க் மைனஸ் பண்ணி தான் நமக்கு மார்க்கே வரும். அதனால ரொம்ப கம்மியாகிடும். ஸோ நம்ம கோல் வந்து அந்த 30 தப்பான கேள்விகளை எப்படி கம்மி பண்ணுறதுங்கிறது தான் கோலாக இருக்கணும். உங்கள் எரர் அனாலிசிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரிலிம்ஸில். எப்படி எரர்ஸ் வருது,
அதாவது அதுக்கு முன்னாடி முதல் கட்டமாக எந்த சப்ஜெக்டில் எரர் வருது, அதுக்கப்புறம் எப்படி எரர்ஸ் வருது, எந்த சப்ஜெக்டில் எரர்ஸ் வருதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வீக் சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரிய வந்துடும். இப்போ எனக்கு வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்ட்ரி தான் ரொம்ப வீக்காக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் எனக்கு அங்கேருந்து தான் வர மாதிரி தெரிஞ்சது. ஸோ நான் அதில் நிறைய டைம் ஃபோக்கஸ் பண்ணேன். அது வந்து எந்த சப்ஜெக்டில் இருந்துன்னு எரர் பார்க்குறது, எப்படி எரர் வருதுன்னு பார்க்குறது வந்து அதுலேயே நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நிறைய வாட்டி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக படிக்கிறப்போ சில கொஸ்டின்ஸை ஒழுங்காக படிக்க மாட்டோம். இப்போ நான் அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு இருக்கும், அந்த நாட்டை படிக்க மாட்டோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு படிச்சு நம்ம பாட்டுக்கு ஆன்சர் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால் நிறையா வருதா, இல்லை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் திங்கிங்னால கூட சில டைம்ஸ் நம்ம வந்து எரர் பண்ணுவோம். கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இவ்வளோ சிம்பிளாக ஆன்சர் இருக்காதுன்ட்டு நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி பேசிக் எரர்ஸை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கம்மி பண்ணி ஆகணும். ஏன்னா எந்த அளவுக்கு எரர்ஸ் நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க் வந்து கட் ஆஃப் விட அதிகமாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து நம்ம படித்த நாலேஜை டெஸ்ட் பண்ணுற ஒரு கருவியாக பார்க்கல, அதுவும் ஒரு ரிவிஷனுக்கான ஒரு கருவியாக தான் பார்த்தேன். ஸோ நம்ம படிச்சுட்டு தான் மார்க் டெஸ்ட் எடுப்போம், நான் இன்னும் படிக்கலையே ஒழுங்கா, எப்படி டெஸ்ட் எடுக்கிறது, எல்லாரும் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா படிச்சுட்டு டெஸ்ட் எடுப்போம்னு யோசிப்போம், அப்புறம் டைம் ஆகிட்டே போகும். திடீர்னு ப்ரிலிம்ஸ் 2 மாதம் கழிச்சு வந்துடும். ஐயோ இப்போ நம்ம நிறைய டெஸ்ட் எடுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரைகுறையாக நம்ம ப்ரிப்பரேஷன் போயிடும். ஸோ முதல்ல இருந்தே ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்தே ரெகுலராக டெஸ்ட் எடுக்க ஆரம்பிங்க. டெஸ்ட் சீரிஸ் இருந்தால் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்கள். பட் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 மார்க் டெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராக்டிஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, அதனால நமக்கு வந்து ஒன்று நமக்கு லக் இருந்தால் அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லைனாலுமே நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நமக்கு வந்து நல்லா கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு டெஸ்ட்டுமே வந்து ஒரு டிஃபிகல்ட்டி லெவலில் இருக்கும். ஈஸியாக இருக்கும், மீடியமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருந்தால் நம்ம எவ்வளோ அட்டன் பண்ணலாம், ரொம்ப கஷ்டமாக இருந்தால் எத்தனை கேள்விகள் அட்டன் பண்ணலாம், நமக்கு எரர் டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது எத்தனை தப்பான பதில்கள் வருது, அது எப்படி குறைக்கலாம், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்படின்னாலே முதல் கட்டமாக நம்ம வந்து நிறைய டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து அதை ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். கண்டிப்பாக நிறைய மார்க் டெஸ்ட் எடுங்க, அதில் மட்டும் எந்த குறைபாடும் வச்சிடாதீங்க. ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். மெயின்ஸ் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த ஆட்டமே வேறு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு 9 பேப்பர் இருக்குது, அதில் வந்து 7 வந்து நமக்கு வந்து அந்த மார்க்ஸ் வந்து நமக்கு கட் ஆஃப்க்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஓவர்லேப் இருக்குது ப்ரிலிம்ஸ் சிலபஸோட. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பெருசாக போட தேவையில்லை. பட் ப்ரெசன்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து அதுக்குமே எடுத்து பயிற்சி ரொம்ப தேவை. ஸோ நானுமே வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். டெய்லி ஒரு 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக எழுதிக்கிட்டு இருந்தேன். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் அந்த 4 months அப்போ மட்டும் நான் அதை வந்து பண்ணலை. ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து நமக்கு வந்து அங்கே தான் ஃபில்டரிங் ரேட் அதிகம் ப்ரிலிம்ஸில். ஸோ அதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ப்ரிப்பேர் பண்ணேன். பட் மற்ற எல்லா நாட்களுமே மெயின்ஸுக்கு வந்து குறிப்பாக மெயின்ஸுக்கு முன்னாடி அந்த 4 மாதம் 3 மாதத்தில் கண்டிப்பாக டெய்லி ஆன்சர் ரைட்டிங் பண்ணேன், அப்பார்ட் ஃப்ரம் டெஸ்ட் சீரிஸ். ஏன்னா நம்ம ரெகுலராக எழுத தான் ஒன்று நமக்கு வந்து அந்த ரைட்டிங் எலிஜிபிளாக எழுதணும், செகண்டு நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதணும். அந்த ஃப்ளோ சார்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, டயக்ராம் யூஸ் பண்ணுறது நமக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நமக்கு வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபிலையோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலையோ டக்குன்னு நம்ம வித்தியாசமாக ஆன்சர் எழுதணும் அப்படின்னாலே நமக்கு வேர்ல்டு மேப் டக்குன்னு வரைய தெரியணும். அது வந்து 10 செகண்டில் வரையணும். ஏன்னா நமக்கு இருக்கிறதே 7 நிமிஷம் தான் 10 மார்க் கொஸ்டினுக்கு. ஸோ நீங்கள் 10 செகண்டில் பர்ஃபெக்டாக வேர்ல்டு மேப் வரையணும் அப்படின்னா நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் அங்கே போய் வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம சொல்கிற தோசை மாதிரி தான் இருக்கும். அது வந்து வேர்ல்டு மேப்பாக இல்லையானே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி அப்படி ஆகிடக்கூடாதுங்க இல்லையா. ஸோ அதனால் முன்னாடியே குறிப்பாக இந்த மாதிரி டயக்ராம்ஸோ இந்தியா மேப்போ வேர்ல்டு மேப்போ ஃப்ளோ சார்ட்ஸோ முன்னாடி நீங்கள் எழுத தான் நம்ம மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே அது வந்து நம்ம பாட்டாக ஆகிடும். அது ஸோ ஈஸியாக அங்கே போய் நமக்கு எழுதிட முடியும். செகண்ட் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தாங்க நமக்கு கடவுள். ஏன்னா நம்ம சிலபஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நம்ம நினச்சாலுமே சிலபஸ் ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரெடிக்டபிலிட்டி இல்லை ரிப்பீட்டபிலிட்டி, நான் ப்ரிலிம்ஸில் சொன்னேன் இல்லையா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. மெயின்ஸில் அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். நீங்கள் பாஸ்ட் இயர் அனாலிசிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 60 to 70% ஆஃப் த கொஸ்டின்ஸ் மோர் ஆர்லெஸ் அந்த அட்லீஸ்ட் அந்த கோர் ஏரியாஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பெரும்பாலும் ஒரே மாதிரி தான் கேட்குறாங்க, ஒரே ட்ரெண்டில் தான் கேட்குறாங்கன்ட்டு வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் எங்கே எந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க, எது நிறைய ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஈஸியாக இன்னும் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். அதனால தான் சிலபஸ் நமக்கு கடவுள். ஏன்னா அதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த ஒரு சென்டென்ஸ்க்குமே நீங்கள் தனித்தனியாக ஒரு 200-300 வேர்ட் கண்டென்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் எழுதவோ கன்க்ளூஷன் எழுதவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா கேள்விகளும் டைரெக்டாக கேட்க போகிறது இல்லை இல்லைங்களா. நம்ம வந்து டைனமிக்காக கேட்பாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் GS2வில் அதுக்கான ரெலவென்ட் செக்ஷனில் ஆல்ரெடி ஏதாவது நோட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ நம்ம வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் பற்றி படிக்கிறோம், ஒன் நேஷன் எலெக்ஷன் பற்றி படிக்கிறோம், ராம்நாத் கோவிந்த் பேனல்னு படிக்கிறோம். அதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் வந்து அதுக்கான நோட்ஸ் அந்த செக்ஷனில் போய் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்துடணும். ஸோ ஸ்டாட்டிக் நோட்ஸும் இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில். நான் அந்த லைன் வைஸ் நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, நான் வந்து GS1 GS2 தனித்தனியாக நோட்டு வச்சு ஒரு லைனுக்கும் நோட்ஸ் வச்சுருந்தேன். ஸோ எனக்கு எந்த செக்ஷன் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அந்த செக்ஷனில் போய் இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் ஆட் பண்ணிப்பேன். ஃபைனலாக ஆன்சர் எழுதுகிறப்போ எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து எப்படி முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கணும் அப்படின்னா, டைம் சேவிங் ஆங்கிள் தான் நம்ம யோசிக்கணும். ஸோ முன்னாடி நம்ம கண்டென்ட் ரெடியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னா அங்கே நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு கேள்வியிலையும் அந்த எக்ஸ்ட்ரா 2 நிமிஷம் யோசிக்கிறது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 20 கேள்விக்கு நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 40 நிமிஷம் ஆகிடுதுங்க இல்லையா, நமக்கு அதுலேயே வந்து நிறைய டைம் போயிடுது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் எழுதிக்கிட்டே யோசிக்கிற திறன் நம்ம வளர்த்துக்கணும். ஸோ ஏன்னா மெயின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஸ்பான்டேனியஸ் ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆன் த ஃபீட் திங்கிங்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே அது 2 ஆல்மோஸ்ட் பேரலாக தான் போயிட்டுருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்னா அகைன் நான் சொன்ன மாதிரி அந்த எழுத்து பயிற்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு 2 ஆன்சர் 3 ஆன்சர் எழுதுக்கோங்க. அப்படி எழுதி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அதை கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த எஸ்ஏ, எத்திக்ஸ், ஆப்ஷனல், இது 3ல் தான் நம்ம வித்தியாசமாக நம்மளை காட்டிக்க முடியும். மற்றதில் வந்து மற்றதுமே ரொம்ப முக்கியம்தான். எதுவுமே கம்மியாக அதிகம்னு நினச்சி நான் வந்து பாகுபாடு பார்க்கல. பட் நம்ம வந்து இதில் வந்து க்ரியேட்டிவாக இருக்கலாம் இன்னும். ஸோ அதனால் வந்து உங்கள் ரிட்டன் கம்யூனிகேஷனில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ எனக்குமே என்னோடய ஸ்ட்ராங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்டியுமே எனக்கு எஸ்ஏவும் எத்திக்ஸும் ஆப்ஷனலும் தான் கொஞ்சம் நல்லா மார்க்ஸ் வரும். குறிப்பாக வந்து ஓவர் த லாஸ்ட் அட்டம்ஸ் வந்து எனக்கு ஆப்ஷனலில் அந்தளவுக்கு நல்லா மார்க் வரல, மற்றதில் நல்லா மார்க் வந்தது. அதனால தான் வந்து இந்த வாட்டி குறிப்பாக ஆப்ஷனலில் ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து இங்கே வந்து எனக்கு என் மார்க்கை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்கோப் அதிகம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணேன். எனக்கு அது பலனும் கிடச்சிருக்கு. என்னோடய ஆப்ஷனில் வந்து சைக்காலஜி சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்டில் வந்து நான் வந்து 293 மார்க்ஸ் இந்த வாட்டி வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரேங்க்குக்கு. அதனால் இந்த எஸ்ஏ, எத்திக்ஸ், ஆப்ஷனல் நீங்கள் வந்து எந்தளவுக்கு க்ரியேட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஏக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கோட்ஸ் தேவை ரெடிமேடாக. இப்போது இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கோட் பண்ண முடியணும். ஸோ நான் அதுக்குமே ஒரு தனி கம்பைலேஷன் வச்சுருந்தேன். இது வந்து எத்திக்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் எத்திக்ஸில் வந்து ஒரு கோட் கொடுத்து இந்த கோட்டுக்கு என்ன மீனிங் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னுவாங்க. ஸோ கோட்டை இன்டர்பிரேட் பண்ணுற திறனும் வேணும், ஜென்ரலாக ஆன்சர் எழுதுகிறப்போ ஒரு கோட் கொடுக்குற திறனும் வேணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்ம கோட்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு 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 முக்கியமான அங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில் அது. ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க, கண்டென்ட் வந்து ரெடிமேடாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டென்ட் நீங்கள் புக்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி, இன்ஸ்டியூட் மெட்டீரியல்லேருந்து எடுத்தாலும் சரி, எப்படினாலும் சரி, பட் சிலபஸில் எல்லா பாயிண்ட்டுக்குமே உங்களுக்கு கண்டென்ட் ரெடியாக இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதுக்கு தகுந்தாப்பான் அதுக்கு ஏற்ற அந்த செக்ஷனில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து இன்டர்வியூ. இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்டர்வியூக்கு வரீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது. பட் நம்ம வந்து இன்டர்வியூ நம்ம சொன்னாலுமே அதோட டெக்னிக்கல் நேம் வந்து பார்த்திங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னா அதோட மேஜர் ஃபோக்கஸ் வந்து உங்கள் நாலேஜ் கிடையாது. நீங்கள் வந்து எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எப்படி யோசிக்கிறீங்க, எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்க, எவ்வளோ கிளியராக பேசுகிறீங்க, உங்களோட வேல்யூஸ் என்ன, நீங்கள் எப்படி ரீசன் பண்ணுறீங்க, எப்படி வந்து காரணம் சொல்கிறீங்க, அதாவது இந்த டெடிகேஷன் டு பப்ளிக் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேல்யூஸ்லாம் எப்படி உங்ககிட்ட இருக்குது, நம்ம சொல்கிற பதிலே வந்து அதெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆத்தென்டிக்காக இருக்கணும், நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கணும். நம்ம வந்து தப்பாக ஒரு பெரிய இடத்துல பேசுகிறோமேன்ட்டு பொய் பதில் சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி கான்ஃபிடென்ஸை லூஸ் பண்ணிடாதீங்க. தெரியாத பதிலில் நேரடியாக தெரியல அப்படின்னு ரொம்ப ஹம்பிளாக சொல்லுங்கள். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலே நம்ம வந்து இன்டர்வியூவில் ஒரு நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி என் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய பயணமாக இருந்ததுனால I kept myself engaged both in terms of hobbies and in terms of preparation, not just the regular preparation. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பப்ளிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சம்மந்தமாக நான் நிறையா படிச்சுக்கிட்டு இருந்தேன், நிறையா சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது தக்ஷஷீலா இன்ஸ்டியூஷன் ஒரு திங்க் டேங்க் இருக்காங்க, அவங்ககிட்ட வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் பப்ளிக் பாலிசி அப்படின்னு ஒரு கோர்ஸ் பண்ணேன், 3 months கோர்ஸ். முடிஞ்ச வரைக்கும் போக போக என் செலவுகளை நானே பண்ண பார்த்துக்கிட்டேன். இப்போ நான் அந்த மென்டரிங், இந்த பேப்பர் கரெக்ஷன்லாம் நான் பண்ணி என்னோடய செலவுகளை நானே பார்த்துக்க ஆரம்பித்தேன்.
எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க இந்த ப்ராசஸில். கண்டிப்பாக அவங்க இல்லாமல் நான் இங்கே இல்லை, அதுதான் உண்மை. ஒரு 4-5 வருஷமாக நான் அவங்க மேலே டிபெண்ட் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் போக போக நம்மளை ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரி நம்ம வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா, என்னடா பையன் சும்மா இருக்கான், வேலைக்கு போகணும். எனக்கு ஒரு தங்கை இருக்காங்க, 2 தங்கைகள் இருக்காங்க. அதில் தங்கச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணணும், ஸோ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஒரு அண்ணனா. ஸோ அந்த இமோஷன்லாம் வர ஆரம்பிச்சிது. அதனால் போக போக வந்து எனக்கு அந்த தாட்டும் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பணம் ஏர்ன் பண்ணுற எபிலிட்டியும் வேணும். அதே சமயத்தில் நான் வந்து என்ன நானே மேம்படுத்திக்கணும் இதே ஃபீல்டில் அப்படின்னு நினச்சதுனால திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திரு ஆல்பிஜான் ஐஏஎஸ் அவர்கள், ஆல்பிஜான் வர்கீஸ் ஐஏஎஸ் அவர்கள், அவர்கிட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் ஸ்கீமில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அது வந்து சாரே எடுத்து நடத்தின ஒரு ஸ்கீம். 2022 பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அங்கே தான் இருந்தேன். ஸோ அந்த ஸ்டிண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பல்வேறு துறைகளில் வந்து பணியாற்றுறதுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ கல்வித்துறையாக இருக்கட்டும், மீன்வளத்துறையாக இருக்கட்டும், நாங்கள் வந்து ஒரு 6 பேர் டீமாக இருந்து நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். சார் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஸோ நம்ம படிக்கிற விஷயங்களில் நம்ம ஆக்சுவலாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கும் போது, வித்தியாசமான விஷயங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது எந்த அளவுக்கு அது பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்கூடாக பார்த்தேன். நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட டீம் மெம்பர் வந்து ஒரு ஹனி ஆம்லா அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வந்தார். இந்த அங்கன்வாடிகளில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு இந்த அயன் டெஃபிஷியன்சிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து வித்தியாசமாக இந்த தேனில் முக்கின நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரையல் பேசிஸில் அது பண்ணி பார்த்தோம். அதே மாதிரி என்னோட ஒரு ஐடியா வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சொல்லிட்டு இந்த வந்து நிதி மேலாண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது வந்து கற்றுக் கொடுக்காத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா நானே அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணி ஸ்டைபண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கும்போது அது எங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. ஸோ இதெல்லாம் பள்ளி குழந்தைங்களுக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணி அதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி நாங்கள் பண்ணோம். ஸோ இது ஒரு பெரிய பகிரங்க வெற்றின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் ஒரு 2-3 குழந்தைங்களுக்கு வந்து அந்த வயசுலேயே மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை போய் கொண்டு போய் அவங்க சரியான வயது வந்து அந்த மாதிரி விஷயங்களில் போய் அவங்க ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது அது ஒரு கண்டிப்பாக வந்து நம்ம பண்ண ஒரு விஷயத்தினால அவங்க பயனடைகிறாங்கங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த சின்ன விஷயமே நமக்கு இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த சிவில் சர்வீஸ் மாதிரி ஒரு தேர்வு எழுதி சரியான அதிகாரத்துக்கு போய் மக்கள் பணி பண்ணும்போது கண்டிப்பாக அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களும் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தேன். 2023 வந்து நபார்ட், நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க, அது ஒரு எபெக்ஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அங்கே வந்து நான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக 2023 பிப்ரவரி 27 அன்னைக்கு சேர்ந்தேன். ஒரு வருடமாக இங்கே தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த ரிசல்ட்டு வரும்போதுமே நான் வந்து இங்கே தான் ஆஃபீஸில் தான் இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க நபார்டில் இருக்க நண்பர்கள் தான் வந்து சொன்னாங்க. ஸோ இங்கேயுமே வந்து அது வந்து வேளாண்மை மேலேயும் இந்த ஊரக வளர்ச்சி மேலேயுமே வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஃபோக்கஸ் இருக்குது. நானுமே வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு பழங்குடியினருக்கு ஃபோக்கஸில் இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிறைய வேலை செஞ்சேன். ஸோ இங்கேயுமே எனக்கு வந்து அதே மாதிரி எக்ஸ்போஷர் கிடச்சிக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி வேலையில் சேரணும்னு ஆசைப்பட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ இந்த எக்ஸ்போஷருமே வந்து எனக்கு வந்து என்னோடய வேல்யூஸ், என்னோட நாலேஜ்க்கு வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருந்தது. இது எல்லாமே வந்து என்னோடய பரீட்சையில் நான் எழுதுகிற பதில்கள்லையும் பிரதிபலிச்சது. நேர்முக தேர்வில் நான் போய் பதில் கொடுக்கும்போது அது பிரதிபலிச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து மற்ற விஷயங்கள் எக்ஸாமை தாண்டி மற்ற விஷயங்கள் செய்யணும்னு நினச்சாலுமே எக்ஸாமுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது பார்க்குறது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நான் படங்கள் நிறையா பார்ப்பேன். நான் வந்து ரிவ்யூஸ்லாம் எழுதுவேன். ரிவ்யூஸ் எழுதி இப்போ நம்ம பரத்வாஜ் ரங்கன் மாதிரி ஃபேமஸ் ஃபிலிம் கிரிட்டிக் அவங்களோட பிளாக் போஸ்ட்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தது. சரி, நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம சும்மா இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், நமக்கு மற்ற திறமைகளும் இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸ் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அந்த மென்டல் ரிலீஃபும் இருக்கும் இல்லையா. நான் ஒரு சைக்காலஜி ஸ்டூடெண்ட்னால நான் வந்து இது ரொம்ப முக்கியமாக நினைக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு மென்டல் ஹெல்த். அது வந்து மனதளவில் நம்ம வந்து ஒரு நல்ல மைண்ட் செட்டில் ஹெட் ஸ்பேஸில் இல்லைன்னா நம்ம வந்து ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால வந்து நான் என்னோட மென்டல் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன். நான் வந்து என்ன நானே நல்லா புரிஞ்சு வச்சுருந்தேன். எந்த இடத்துல என்ன நானே பிடிச்சி வச்சுருக்கணும், எந்த இடத்துல நான் என்ன கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறத வந்து நான் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ அப்பப்போ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆனந்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம டக்குன்னு இந்த ஸ்டடி மோடை வந்து ஒரு ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் மாதிரி தாங்க இருக்கணும். டக்குன்னு வந்து ஸ்டடி மோட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா இதை நம்ம படிக்கிற அந்த திறமை வரணும். நம்ம ரொம்ப அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி நிறையா ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லேசாக அந்த விசில் தூக்கி விட்டு அந்த ப்ரெஷர்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டுருணும். திருப்பி இந்த மோடுக்கு நம்ம வந்துடணும். ஸோ அதே மாதிரி இந்த மோட்டிவேஷனுங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். பட் மோட்டிவேட் ஆனப்போ மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னாலும் அது தப்பான விஷயம் ஆகிடும். ஸோ யூ கான்ட் ஆல்வேஸ் பி மோட்டிவேட்டட், தட்ஸ் வை யூ நீட் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. நம்ம உள்ளே எந்த மாதிரி ஃபீல் பண்ணாலுமே கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 5-6 மணி நேரம் ஒர்க்கிங் கேண்டிடேட்ஸ்க்கு
5-6 மணி நேரம். ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் இருக்கீங்கன்னா ஒரு 9 to 10 hours இஸ் அ குட் டைம். ஸோ இது வந்து ஒரு ஆவரேஜ் தான் நான் சொல்கிறேன். ஒரு நாளை பொறுத்து ஒரு நாள் மாறும். கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் டைம்லேயும் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போயிடக்கூடாது. ரொம்பவுமே ஜாலியாகவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, வேறு எதுவுமே பண்ணாமல் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருந்தோம், ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் படிக்கிறோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து கருதிட்டு இருந்தேன். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணி தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் ஜேர்னி வந்து நான் வந்து கடத்திக்கிட்டு இருந்தேன். ஸோ பெரும்பாலும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் நான் கவர் பண்ணிவிட்டு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம்லேயோ ட்விட்டர்லேயோ நீங்கள் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். நான் வந்து அதில் பர்சனலாக கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் ஐ வில் பி வெரி ஹாப்பி டு டூ இட்.